திருமுருக கிருபானந்த வாரியார் ஸ்ரீ சத்யசாய் பாபாவை தரிசிக்க விரும்பினார். அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரமே கிடைக்கல. ஓய்வில்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு வழியாக தன்னோட வயது முதிர்ந்த காலத்தில் சத்யசாய் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக சிலரோட பெங்களூர் ஒயிட்ஃபீல்டுக்கு புறப்பட்டு போனார் வாரியார். அங்கே அவர் சிறப்பாக கவனிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டார். 5 நாள் ஆகியும் வாரியாரை சந்திக்க சத்யசாய் பாபா வரவே இல்லை. அங்கே வாரியாருக்குன்னு எந்த வேலையும் இல்லை. பூஜை பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்கிறதுன்னு இப்படியே நாளை ஓட்டின்னு இருந்தார் வாரியார். இது அவருக்கு பிடிக்காத விஷயம். எப்பவும் பரபரப்பாக செயல்பட்டு இருக்கிற வாரியார் சுவாமிக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துடுது. உடனே தங்கூட வந்தவாக்கிட்ட, நாம் வந்து 5 நாள் ஆகிடுத்து, இங்கே சும்மாவே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, என்னோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் முருகனோட பணிக்காக ஒப்படைச்சவன்னா, அதனால் கிளம்பலாம் அப்படின்னார். அவர் கூட வந்தவாள்லாம், நாளைக்கு கார்த்தால வரைக்கும் பார்க்கலாம், நாளைக்கும் சத்யசாய் பாபாவை தரிசனம் பண்ண முடியலன்னா கிளம்பிடலான்னு சொன்னார். வாரியாரும் சரின்னு சொன்னார். மறுநாள் கார்த்தால வாரியார் சுவாமிகள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் பஜனை நடந்துட்டு இருந்தது. அந்த பஜனையில் வாரியார் சுவாமிகள் கலந்துட்டார். அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த சத்யசாய் பாபா மெதுவாக நடந்து போய் வாரியார் சுவாமிகள் பக்கத்தில் நின்னார். வாரியார் சுவாமிக்கிட்ட, நான் உங்களை சந்திக்கலைன்னு கோவமா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம், முருகனோட அருளால் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, அதனால் உங்ககிட்ட இல்லாதது ஓய்வு ஒன்று தான், அதை தானே நான் தர முடியும் அப்படின்னார். அதனால தான் உங்களை பார்க்கலை அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு வியந்து போனார் வாரியார். மகான்களோட எண்ணங்களை யாரால் புரிஞ்சுக்க முடியும்?